நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை 29/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. ஏமகண்டமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று அதிகாலை 5:52 இன்றைய நாடினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 11:17 வரை திரியோதசி திதியும் பின்பு சதுர்த்தசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரமாக இன்று பிற்பகல் 12:03 வரை சுவாதி நட்சத்திரமும் பின்பு விசாக நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:03 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பின்பு ரேவதி நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்தும் வணக்கம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋದಿನಿ ವಾಜಿನಿ ವಿಷ್ಣು ವಿರಾಜಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಭಗವದಿ ಕೇಚಿನಿ ಕಂಡ ಕುಡುಂಬಿನಿ ಭೂರಿ ಕುಡುಂಬಿನಿ ಭೂರಿ ಕೃತೆ ಜಯ ಜಯ ಗೆ ಮಗಿಸಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಗವರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ ಐಜದ ಗಂಡ ವಿಗಂಡಿತ ರುಂಡ ವಿದುಂಡಿದ ಗಂಡ ಗಢಾಧಿಪತೆ ರಿಭುಗಜ ಗಂಡ ವಿಚಾರಣ ಜಂಡ ಪರಾಕ್ರಮ ಚುಂಡ ಮೃಗಾಧಿಪತೆ ನಿಜಭುಜ ದಂಡ ನಿಭಾದಿತ ಗಂಡ ವಿಭಾದಿತ ಗಂಡ ಬಢಾಧಿಪತೆ ಜಯ ಜಯ ಕೆ ಮಗಿಸಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಗವರ್ಧಿನಿ ಶೈಲಸುತೆ ರಮ್ಯಗವರ್ಧಿನಿ ಶೈಲಸುತೆ ரம்யகவர்தினி சைலசுதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் 29/5/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் பூரணமாக நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் தாத்தா பாட்டி போன்ற வயதிலே மூத்தவர்கள் பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்கள் அவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் ஆசாரசீலராக அதிகாலையிலே ஆலய வழிபாடுகளை செய்ய வேண்டும். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு நாம் எடுத்து கூறக்கூடியவர்களாக ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். இப்பெல்லாம் இந்த கடையிலே கலர் கலராக வேட்டிகள்
மஞ்சள் வேட்டி, சிகப்பு வேட்டி, பச்சை வேட்டி, நீல வேட்டி, கருப்பு வேட்டி என்று கடையில் வியாபாரத்துக்காக வைத்திருப்பார்கள். அது துறவரத்தை விரும்புகின்றவர்கள், சந்நியாசத்துக்கு போகின்றவர்கள், ஆலயத்திலே பணி செய்கின்றவர்கள் அவர்களுக்காக அவ்வாறு இருக்கின்ற பொழுதிலும் அதை இப்போ எல்லாரும் வாங்கி கட்டுற அளவில் வந்துட்டோம். கோயிலுக்கு போகிறோன்னா மஞ்சள் வேட்டி, சிகப்பு வேட்டி, பச்சை வேட்டி, கருப்பு வேட்டி. அவ்வாறு இந்த காவி, மஞ்சள், சிகப்பு உடுத்துபவர்கள் வயதிலே முதிர்ந்தவர்களாக, துறவரத்தை நாடுகின்றவர்களாக, இல்லறம் வேண்டாம் என்று ஒதுங்குகின்றவர்கள் தான் இவ்வாறு காவி வேட்டி, மஞ்சள் வேட்டி, சிவப்பு வேட்டி கட்டிக்கொள்ளலாம். இல்லற வாழ்வில் இருக்கிறவர்கள் தூய்மையான வெள்ளை ஆடை, வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆலய வழிபாடுகளுக்கு நாம் செல்ல வேண்டும். இன்றைய தினம் பகல் பொழுதிலே 11:30 மணிக்கு மேலே இந்த விசாக நட்சத்திரம் கூடுகிறது. வைகாசி மாதத்து விசாகம். நாளை பகல் 2:51 வரையிலே இந்த விசாகம் இருக்கின்றது. இன்றைய தினம் பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வைகாசி விசாக பஞ்சரத பவனி வெகு விமர்சையாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. மாலை 5 மணிக்கு வசந்த மண்டப அலங்கார தீபாராதனையோடு விநாயகப் பெருமான், பார்வதி பரமேஸ்வரர், ஸ்ரீ முத்துமாரி அம்பாள், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய பெருமான், தாரிகா சண்டேஸ்வரி ஆகிய 5 மூர்த்திகளும் மங்கள வாத்தியங்கள் முழங்க அடியாருடைய அரோகரா கோஷத்தோடு உள்வீதி வலம் வந்து ரதத்திலே ஆரோகணித்து நகர்வலம் வருகின்ற பஞ்சரத பவனி, பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் உடைசூழ கரகாட்டம், காவடியாட்டம், அடியார்களுடைய அரோகரா என்கின்ற கோஷங்களோடு மங்கள வாத்தியங்கள் முழங்க இந்த 5 ரதங்களும் அந்த பத்துகாமம் நகரை வலம் வருகின்றதாகிய சிறப்பான பஞ்சரத பவனி சிறப்பாக நடைபெற திருவிழல் கூட்டியிருக்கின்றது. நாளைய தினம் வைகாசி பௌர்ணமியிலே விசாகத்தோடு கூடிய காலையிலே தீர்த்த உற்சவமும் இரவு துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்கு உற்சவமும் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளில் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிய காலை வணக்கம். இன்றைய நாள் 29/5/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று மந்த நிலைகள் இருக்கும். காரியங்களில் இழுவர்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். காரியங்களில் இழுவர்கள் இருக்கும். பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மிதுன ராசி, மிருகசிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல்கள் இருக்கும். காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளிலே நன்மைகளும் சிறப்புகளும் அமையும்.
சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் சிறப்புகள் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளின் நிறைவுகளும் சிறப்புகளும் அமையும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுபாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையின் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நன்மைகள் உண்டு, அனுகூலம் உண்டு, எதிர்பார்ப்புகளே வெற்றிகள் உண்டு. அதற்கேற்ப செயல்படவும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் அமையும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே உடல் உபாதைகள் இருக்கும், மருத்துவ செலவுகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளே சிரமங்கள் இருக்கும், எதிர்பாராத சில அனுகூலங்களும் கிடைக்கும். இன்றைய சிந்தனை. உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை ஒப்புயர்வற்றது. எந்த விடயத்தையும் சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு மேன்மையான தத்துவத்தை இறைவனங்களுக்கு தந்திருக்கின்றான். நாங்கள் இன்னொருவருக்கு துன்பம் செய்யக்கூடாத வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்னொருவருக்கு மனதிலே எங்களாலே ஒரு கவலை உருவாகக்கூடாது. இன்னொருடைய வாழ்க்கைக்கு நாங்கள் தொந்தரவு கொடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் எங்களுடைய மனுசாஸ்திரம், தர்மசாஸ்திரம் அழகாக சொல்லுகின்றது. வாழ்வியலிலே சில கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை நாங்கள் சரிவர செய்ய வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை தர்மநெறியோடு வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு அந்த சிந்தனை சரியாக இருக்க வேண்டும். எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து படித்த தாய் தந்தையருடைய கடமையை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இயல்பானதாக அந்த பிள்ளைகளுக்கு தோன்ற வேண்டும். அந்த தோன்றுதல் உங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த அரவணைப்பு, பெற்றோர்களுடைய அந்த வழிகாட்டலிலே தான் அமைகின்றது. எனவே ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த சிறப்புகள் இருக்கின்றன. அவற்றை சரியான முறையிலே தெளிவான முறையிலே அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி அவர்களை நல்ல முறையிலே வழி கொண்டு வர வேண்டிய பெருங்கடமைப்பாடும் கடப்பாடும் ஒவ்வொருவருக்கும் உண்டு. எங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எப்படி நாங்கள் வாழுகின்றோமோ அதேபோல் எங்கள் பிள்ளைகளும் நல்ல சிந்தனைகள், நல்ல அறநெறிகளை கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். உலகம் அற்புதமான நடைமுறைக்குள்ளே அகப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளிலே பல விடயங்கள் எங்கள் கண்முன்னே நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் தர்மம் சார்ந்த விடயங்களிலே தவறிவிடுகின்றோம் என்றால், அல்லது எங்களுடைய அறநெறிகளை எல்லாம் நாங்கள் சரியாக பின்பற்றவில்லை என்றால் எங்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் இயற்கைக்கு முரணான விடயங்களும் அடிக்கடி ஏற்படக்கூடிய சூழலை பார்க்கலாம். ஒரு தர்மம் என்பது நமது வாழ்வோடு மட்டும் நின்றுவிடாமல் அது அறம் சார்ந்தது, ஆலயம் சார்ந்து, கிராமம் சார்ந்து, மக்கள் சார்ந்து பெருக வேண்டும். இந்த நிலைப்பாடுகளிலே நாங்கள் தவறுபடுகின்ற பொழுது அது அந்த ஊரை, அந்த கிராமத்தை, அந்த மக்களை சேர்ந்து அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விதமான துன்பங்களை, கஷ்டங்களை, சிரமங்களை கொடுத்துவிடும். எனவே இந்த வாழ்வியல் தர்மங்களை நெறியோடு சரியாக செய்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் இல்லங்களிலிருந்து அதை தொடர வேண்டும். நாங்கள் சரியாக அதை தொடர்கின்ற பொழுது அது நம் பிள்ளைகள் மூலமாக நம்முடைய வழிகாட்டல்கள் அந்த சமூகத்துக்கு சென்றடைந்து விடுகின்றது. அதனாலே அந்த சமூகம் சிறக்கின்றது, வாழ்வு சிறக்கின்றது, பெருமை எல்லோருக்கும் அமைகின்றது. இதை நாங்கள் மனதிலே கொள்வோம், செயல்படுவோம். நன்றி.
இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக கொடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இக்குறளினுடைய பொருளாக பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லும் மழை, மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சர்வமயமற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இக்குறளினுடைய பொருளாக பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை, மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் ஆகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.